Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சென்னையில் நாங்கள் தான் பெரும்பான்மை, இது எங்கள் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சரியான்னு கேட்பாங்க. சென்னையில் நாங்கள் ஏன் மெஜாரிட்டி நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த சென்னையினுடைய மிகப்பெரிய உழைப்பு சக்தி நாங்கள் தான். இன்றைக்கி சென்னையினுடைய மிகப்பெரிய பொருளாதார சக்தி யாருன்னா நாங்கள் தான். நாங்கள் வேணும்னா ஒரு நாள் உழைக்கிறது நிறுத்திடுறோம், மலம் பண்ணுறது இது பண்ணிடுறோம், பெருக்கிறது நிறுத்திடுறோம், மூட்டை தூக்குறது நிறுத்திடுறோம், உடல் உழைப்பு சார்ந்த எல்லா தொழிலும் நாங்கள் ஒரு நாள் நிறுத்துறோம். சென்னை ஏங்க சொல்லுவோம். பெருமைக்காக பேசுகிற விஷயங்களா இருக்குது. என்ன கையில் இருக்குன்னு கேட்டால், இந்த கூலின்ற பேரில் நீ ஒரு அளவிடுறல, அங்கே தான் அநீதி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அம்பேத்கரின் பேரில் ஒன்றுபடுவோம், ஒரு அம்பேத்கரிஸ்டா இயங்குவோம், இணைவோம், அப்படியான வார்த்தைகள் வருது இல்லை, அது தீர்வு தருமா? நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அம்பேத்கரிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. வெறும் அம்பேத்கரிஸ்ட் நான் சொல்லிக்கிறது மூலமாக வெறும் நான் அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியாது, அது ஒரு சொல்லாடலாக. அப்போ ஒரு அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு புத்திஸ்ட் அப்படின்னு, ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்டாக்கா, நான் பின்பற்ற இடம் இங்கே தேவையில்லை. தலித்துகளுக்கு இன்னும் ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது, ஜாதி ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது, தலித்துகளுக்கு கிடையாது. அம்பேத்கர் தான் மேனிஃபெஸ்டோன்றாங்க. அம்பேத்கர் வாழ்வி தான் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் என்ன தனியாக மேனிஃபெஸ்டோ? 10,000 செங்கல் எனக்கு தேவைப்படுது. என் வாழ்நாளில் நான் 1000 செங்கல் தான் செய்ய முடியும் அப்படின்னும் போது, அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா 9,000 செங்கல் செய்கிறார். இதுதான் அவருடைய உழைப்பு. அந்த 1000 செங்கல் யார் தெரியுங்களா செய்ய வேண்டியது? மீதம் இருக்கின்ற அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள். அதுதான் அவர் சொன்னார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தேரை நான் கொண்டு வந்துட்டேன், நீ முன்னால் தட்டி கொண்டு போறீங்களோ அது பின்னால் தேலிடாதுன்னு சொல்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது இல்லை. அப்போ இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது, ஜாதி ஒழிக்கிறதுக்கு நான் வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை போல அந்த வேலை திட்டங்கள் என்பது அவருக்கு இணையாக யாரும் செய்யலன்றது ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த பெரும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அம்பேத்கரிசத்தை வளர்த்தெடுக்கலையோ, அதன் பிறகு இது குறைவுதான். தலித் மக்கள் கடன் பெறுவதற்கான போதிய ஆதாரம் இல்லை, ஆனால் கடன் பெறுவதற்கான நோக்கம் எங்களிடம் சரியாக இருந்தது. இப்போ ஒரு அரசு வங்கி கிட்ட போய் நம்ம லோன் கேட்க போறோம். இப்போ நான் ஒரு தலித், நான் லோன் கேட்க போறேன், லேண்ட் இல்லை, இதில் உங்களுக்கு லோன் தர முடியாது, போ படிக்க போறியா, அவங்க அதில் போ, நீ படிக்க முடியாது போ அப்படின்ட்டா. அப்போ இதெல்லாம் எந்த அரசு வங்கிகள் என்ன மறுத்துச்சோ அதை ஒரு பிரைவேட் வங்கி என்ன பண்ணுதுன்னா தனக்கான லாபமாக மாறும். அப்போ லாபம் அடையிறதுக்காக ஒரு முதலாளி ஒரு சமூகத்தை பயன்படுத்துவானால் ஒரு சமூகம் பயன்படணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசு அதை சிந்திக்கணுமே வேணாவா? கண்டிப்பாக சிந்திக்கணும். அந்த அரசு சிந்திக்காதுன்னா அப்போ அந்த அரசு சாதியவாதிகளாகவே இந்தந்த கட்சிகளில் இருக்காங்க, அல்லது சாதியவாதத்தை சரி அப்படின்னு கண்டுக்காம சகிச்சுக்கிறாங்க, அப்படியான விமர்சனங்கள் இருக்கே. அம்பேத்கரியவாதிகளா கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லை. இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டாமல் இங்கு ஜாதி ஒழிக்க முடியாது. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்காமல் இங்கு இருக்கிற ஒரு ஜாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட மதவாத சக்திகளை எதிர்கொள்ள முடியாது. கார்பரேட்டுகளை, அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமாக இருக்கிற கார்பரேட்டுகளை எதிர்க்க முடியாது. நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழகத்தில் ஜாதியே கிடையாது, அப்போ பிரச்சனை இருக்காது. அப்போ தமிழ்நாட்டில் எதன் அடையாளம் கொண்டும் யாரும் அழிக்கப்படக்கூடாதுன்றதாங்க முக்கியம். எதன் அடையாளம் கொண்டு யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாதுன்றதாங்க முக்கியம். எதன் அடையாளம் கொண்டும் யாரும் அகதிகளாக்கப்படக்கூடாதுன்றதான் ரொம்ப முக்கியம். சென்னையில் நாங்கள் தான் பெரும்பான்மை, தலித்துகள் 40% 50% இருக்கும், நாங்கள் தான் பெரும்பான்மை, இது எங்கள் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சரியான்னு கேட்பாங்கல்ல. அதாவது ஒரு விருப்பம் எங்கே ஒரு விஷயம் பெரும்பான்மையாக மாறுது அப்படின்னா, ஒரு உழைப்பு தான் அதை பெரும்பான்மையாக மாற்றுது. இப்போது ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் 1000 வீடுகள் இருக்கும். அந்த 1000 வீட்டில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் நிலத்தில் உழைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் 100 வீடு இருக்கும். ஆனால் அந்த 100 வீடு அந்த 1000 வீட்டுக்கு சொந்தமான 10,000 ஏக்கர் நிலங்களை உழுது விளைவிச்சு மிகப்பெரிய உற்பத்தியை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு நெல்மணி கூட திருடமத்துமே அவங்ககிட்ட ஒப்படைச்சோம். அதன் மூலமாக அவர்கள் மேலும் மேலும் வளமடைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த 1000 குடும்பங்கள் இந்த 10,000 நிலத்தின் மூலமாக இந்த 100 குடும்பத்தின் வழியாக அவர்கள் என்னவாக இருப்பாங்க? பொருளாதாரத்தில் வளர்ந்துருப்பாங்க. இப்போ யார் மெஜாரிட்டி? இப்போ மெஜாரிட்டி 1000 பேர் தான் வளர்ந்து இருக்காங்க. நம்பர்ஸில் மெஜாரிட்டிஸ். ஆனால் உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற நான் பலம் மெஜாரிட்டியா, தலை மெஜாரிட்டியா? எப்பொழுதும் பலம் தான் மெஜாரிட்டி, வலுதாங்க மெஜாரிட்டி. சென்னையில் நாங்கள் ஏன் மெஜாரிட்டி நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த சென்னையினுடைய மிகப்பெரிய உழைப்பு சக்தி நாங்கள் தான். மிகப்பெரிய உழைப்பு சக்திங்க நாங்கள் தான். ஆர்பாரில் நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் இல்லைன்னா கப்பல் வராது கரைக்கு.
இன்றைக்கி வந்து ஒரு 250 டன் 300 டன் சரக்கு வந்து இங்கே ஆர்பாரில் வந்து இறங்குதுறானா அது நாங்கள் தான் காரணம். இங்கேருந்து ஒரு 1000 டன் 2000 டன் ஏறி பல நாடுகளுக்கு போகுதுன்னு அதுக்கு நாங்கள் தான் காரணம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா காய்கறிகளும் கொத்தால் செடிக்கு வந்து இறங்குதுறாங்க நாங்கள் தான் காரணம். அங்கேருந்து விளைவிச்சதை நாங்கள் தான், அங்கேருந்து இங்கே எடுத்தாந்து இறக்குனதை நாங்கள் தான், இங்கேருந்து ஏற்றி அனுப்புறதை நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்கள் நீங்கள். லாபம்னா கூலி, அதற்கான கூலி இருக்கும், லாபம் எப்படி இருக்கும்? இங்கே தான் மார்க்ஸ் பேசுகிறார். அவன் எவ்வளோ லாபம் சம்பாரிச்சான், நீ எவ்வளோ உழைச்ச, உன் உழைப்புக்கும் அவனுடைய லாபத்துக்கும் ஒரு கணக்கு போடுறார். கணக்கு கற்றுக் கொடு மார்க்ஸ். உழைக்கும் மக்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தவன் மார்க்ஸ். உலகம் முழுவதும் இருக்கின்ற உழைக்கும் மக்களுக்கு தன் உழைப்பு கணக்கை சொல்லிக் கொடுத்தவன் தான் மார்க்ஸ். புரியுதுங்களா? அப்போ அதை தான் நான் சொல்கிறேன். மெஜாரிட்டி மீன்ஸ் என்னன்னாக்கா, எப்பொழுதுமே நீங்கள் மெஜாரிட்டினா உழைப்பின் பால் ஏற்படுகின்ற அந்த பொருளாதார விகிதாச்சாரம் இருக்குதுல்ல, அந்த விகிதாச்சாரம் தான் மாஸ். அதை மெஜாரிட்டி அதை தான் நாங்கள் பண்ணித்தரோம். இன்றைக்கி சென்னையினுடைய மிகப்பெரிய பொருளாதார சக்தி யாருன்னா நாங்கள் தான். எங்களோட உழைப்பு, நாங்கள் வேணும்னா ஒரு நாள் உழைக்கிறது நிறுத்திடுறோம், மலம் வளர்றது இது பண்ணிடுறோம், பெருக்கிறது நிறுத்திடுறோம், மூட்டை தூக்குறதை நிறுத்திடுறோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் உடல் உழைப்பு சார்ந்த எல்லா தொழிலும் நாங்கள் ஒரு நாள் நிறுத்துகிறோம். சென்னை ஏங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ தெரியும் யார் மெஜாரிட்டி சென்னைன்னு. உழைப்பின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா நாங்கள் தாங்க மெஜாரிட்டி. பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் கணக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மெஜாரிட்டி. அதனால தான் உங்களால் எங்களை கொல்ல முடியுது. அதனால தான் நாங்கள் செத்துடுறோம், நீங்கள் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. எந்த விவசாயிக்கு மாடு வந்து வேலை செஞ்சதோ அந்த விவசாயி அந்த மாட்டை கொல்லுவான், அவனுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டால். ஆனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டால் மாடு மனுஷனை கொல்லாது. உழைக்கும் மக்களுக்கு எப்பொழுதும் இதுதான் நிலைமை. எப்பொழுதும் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் நாலேஜோடு தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். சென்னையில் நாங்கள் மாஸ் அப்படி நாங்கள் தான் மெஜாரிட்டின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா எங்களுடைய உழைப்பிலிருந்து சொல்கிறது. அதை நீங்கள் வந்து தனிநபரனுடைய உரையாடலாம் இல்லை ஒரு தனிநபருடைய இதுவாக நீங்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடாது. உழைப்பு நாங்கள் தான் உருவாக்குனதெல்லாம் நாங்கள் தான், இதெல்லாம் பெருமைக்காக பேசுகிற விஷயங்களா இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன பெருமையாக இருக்கும் இல்லை சார். ஆனால் என்ன கையில் இருக்குன்னு கேட்டால் நீ தானே பிடிக்கிட்டு போனேன். அதாவது இன்றைக்கி நான் வந்து அரைப்பறுத்தேன், எனக்கு கூலி கொடுத்தேன். மறுநாள் வந்து நான் வந்து அருமதி அடித்தேன், அரைப்பறுத்ததை அடித்தேன், கிட்டத்தட்ட 1000 மூட்டை நீ எடுத்துக்கிட்டு போயிட்டு. அப்போ என்னுடைய கூலியை எனக்கு கூலின்ற பேரில் நீ ஒரு அளவிடுறல, அங்கே தான் அநீதி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 100 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணி உனக்கு கொடுப்பேன், நீ 1000 மூட்டை எடுத்துக்கிட்டு போவ, 500 மூட்டை எடுத்துக்கிட்டு போவ. ஆனால் அதை உழைச்சிட்டு நாங்கள் வெறும் கையோடு திரும்பி வரோம்ல, இந்த அநீதியை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சமூக நீதின்னு சொல்கிறேன். இது சமூக நீதியின் வழியாக இதை களையப்படணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த அநீதியை பற்றி பேசுகிறது தான் சமூக நீதி. அதை தான் சொல்கிறோம். சென்னையில் இருக்கின்ற தலித்துகள் குப்பையில் வாழ்கிறார்கள். சென்னையில் இருக்கிற தலித்துகள் சாக்கடை ஓரங்களில் தங்கியிருக்கிறாங்க, அவங்க சுகாதாரமற்று இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு சம்மந்தப்பட்டது. இதையெல்லாம் கவனிக்கிறது சமூக நீதியோடு தொடர்புடையது. நீ என்னை வந்து ஒரு விலங்காக கூட நீ என்னை ரெகனைஸ் பண்ணல. எப்போ என்னை நீ ரெகனைஸ் பண்ணுறன்னா எலெக்ஷன் வரும்போது என்னை சந்திக்கிற. அப்போது நான் ஏன் வந்து உனக்கு ஓட்டு போடணுன்றதை பற்றி நீ வந்து ஒரு பாடம் எடுக்கிற. அந்த பாடம் இருக்குதுல்ல, அந்த தத்துவம் தான் எங்களுக்கு பிடிக்குது. ஆனால் அந்த தத்துவத்தை பேசுகின்ற மனிதர்கள் மீது தான் எங்களுக்கு கோபம் வருது. அந்த தத்துவத்தை சார் இந்த சுச்சுவேஷன் இருக்குது, இதுக்கு போட்டால் கொஞ்சம் சேஃப், இதுக்கு போடலைன்னா இதுக்கு போட்டிங்கன்னா சேஃப் இல்லை அப்படின்னு அந்த தத்துவம்லாம் பிடிக்குது இல்லை. அப்புறம் என்ன இது வந்து சொல்கிறவங்க மேலே மட்டும் கோவப்பட்டா எப்படி? இது வந்து எப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி. இந்த கம்பெனியில் இப்போ வந்து ஷேர் வந்து இப்போது எவ்வளோ % ஏறி இதுக்கு போடுங்க. அதாவது ஸ்ட்ரகிள் பிளாசபி, அதாவது ஒரு சோஷியல் டெமோக்ரஸின்றது பிஸ்னஸ் கிடையாது, லைஃப். அது ஒரு சமூகத்தினுடைய வாழ்வு. அதை பகிர்ந்து கொள்கின்ற முறை என்பது வேறு. அதை நாம் அப்படி சரி. அப்போ இப்போ அம்பேத்கரின் பேரில் ஒன்றுபடுவோம், ஒன்றாகி நிற்போம், ஒரு அம்பேத்கரிஸ்டாக இயங்குவோம், இணைவோம், அப்படியான வார்த்தைகள் வருது இல்லை, அது தீர்வு தருமா? அம்பேத்கர் பேரில் ஒன்றிணைறது அது தீர்வு தருமா அப்படின்னா நீங்கள் என்ன அடிப்படையில் பேசுகிறீங்கன்னா, வெறும் அம்பேத்கராக சிந்திக்கிற நீங்கள் அம்பேத்கராக ஒருங்கிணைறது மூலமாக தீர்வு தருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா வெறும் தலித்துகள் மட்டும் அப்படின்றது இருக்குது. கரெக்டாக அப்படி தானே கொஸ்டின்ஸ்? அதுவும்
அது இப்போ நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், இல்லை ஒரு வளர்ந்த சமூகத்தை சேர்ந்தவன். அம்பேத்கர் இவங்க 3 பேருக்கு எதிரானவரா? இல்லையே. இல்லை. இப்போ இதில் நீங்கள் கேட்ட கேள்வி பொருள் எனக்கு புரியுது. நான் 2 பக்கமும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். எதிரானவர் கிடையாது. அப்போ அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் இல்லையா? ஆமா, அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிற்கான அது 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 அரசியலமைப்பு சட்டம் எழுதினார்ன்றது நம்ம இல்ல, அவர் பேசவே பொதுவாகவே எஸ் அம்பேத்கருடைய ஸ்பீச்சஸ், கான்வர்சேஷன்ஸ், அவருடைய ஸ்ட்ரகிள், அவர் எடுத்த நமக்கு ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்தில் நம்மளுடைய கல்வி சார்ந்து அவர் நமக்கு வழங்கின ஆலோசனைகள் இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்து மொத்த சமூகத்துக்குமானது, உலகம் முழுவதும் இருக்கிற சமூகத்துக்கு பொதுவானது, வளர்ச்சிக்கானது. ஏன்னா ஒரு அறிவு சமூகத்தை தான் அவர் விரும்புகிறார். மனிதன் எப்போ வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டானோ, மனிதன் எப்போ வந்து அறிவியல் பூர்வமாக உருவாயிட்டானோ, அதுக்கப்புறம் அறிவு தான் அவனுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. அறிவின் அடிப்படையில் தான். சயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அறிவு என்பது அறிவியல் என்பது ஆதாரங்களோடு தொடர்புடையது. ஆதாரமற்றதை அது மறுக்கும். மதத்துக்கு ஆதாரம் இல்லையா தூக்கி போட்டுரும், கடவுளுக்கு ஆதாரம் இல்லையா தூக்கி போட்டுரும். நான் உழைப்புக்கு ஆதாரம் இருக்குதா அது எடுத்து வச்சுக்கோம், ஜனநாயகத்துக்கு ஆதாரம் இருக்குதா தூக்கி வச்சுக்கோம், சர்வாதிகாரத்துக்கு ஆதாரம் இல்லையா தூக்கி போட்டுரும். புரியுதுங்களா? முதலாளித்துவத்துக்கு ஆதாரம் இல்லையா தூக்கி போட்டுரும், சமத்துவத்துக்கு ஆதாரம் இருக்குதா, பொது உடைமைக்கு ஆதாரம் தூக்கி வச்சுக்கோம். இதுதான் சயின்ஸ். அப்போது இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போது அம்பேத்கர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமானது. அது வெறும் தலித்துகள் பேசுகிறாங்கன்றதுக்காக அது தலித்துக்கானது ஒரு நபராக நம்ம சுருக்க வேணாம். ஆனால் என்னென்னா இங்கே ஒரு வறுமை இருக்குது. அந்த வறுமை நான் மறுக்கலை. நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அம்பேத்கரிஸ்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வெறும் அம்பேத்கரிஸ்ட் நான் சொல்லிக்கிறது மூலமாக வெறும் நான் அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியாது. ஒரு வார்த்தை என்னை வடிவமைக்காது, வேணா அது ஒரு சொல்லாடலாக இருக்கும். அப்போ ஒரு அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு புத்திஸ்ட் அப்படின்னு நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்டானாக்கா, அவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு வகுத்தளித்தார்களோ அதை நான் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்துக்கு போதிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ நான் பின்பற்றுற இடம் இங்கே தேவை இருக்குது. ஆனால் அதை யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை. ஏன்னா தலித்துகளுக்கு இன்னும் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது. ஜாதி ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது தலித்துகளுக்கு கிடையாது. அம்பேத்கர் தான் மேனிஃபெஸ்டோன்றாங்க. அம்பேத்கர் வாழ்வி தான் மேனிஃபெஸ்டோ. அப்புறம் என்ன தனியாக மேனிஃபெஸ்டோ? அதாவது உனக்கு இருக்கிற எல்லா விதமான ஒடுக்குமுறையும் பற்றி அவர் பேசிட்டார். அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது அந்த வேறு அவர் ஆய்வு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு நோயை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நோய் எப்படி உருவாச்சு அதுக்கான மூல காரணங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நோயை வந்து இருக்கிறதுனால யாருக்கு லாபம் இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். வெறும் நோய்க்கு மட்டும் கண்டுபிடிக்கல, அந்த நோய் எதன் மூலமாக உருவாகுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அந்த நோய் இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு லாபம் இருக்குது என்றது கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லாபம் தொடர்ந்து இருக்குது, அது எதன் பேரால் இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது மதத்தின் பேரால், சனாதனத்தின் பேரால் அது இயங்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை மட்டும் புறக்கணிக்கிறது வரைக்கும் அம்பேத்கர் வந்துட்டார். புறக்கணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக எதை சொல்கிறாருன்னா, அகமன முறைகளை உடைக்கிறது, புறமண முறைகளை கொண்டு வர்றது. ஆனால் அது மட்டுமே ஜாதி ஒழிச்சிடாது. அப்புறம் அது மட்டும் அல்லாது இந்து மதத்துக்கு எதிராக நம்மளை அணிதிரட்டுறது, இதெல்லாமே அம்பேத்கர் பேசுகிறார். இது ஒரு தலைமுறையில், அதாவது 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை ஒரு தலைமுறையில் தன்னுடைய குறுகிய கால வாழ்க்கைக்குள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு முன்னால் வந்து ஒரு ஒரு 10,000 செங்கல் எனக்கு தேவைப்படுது. ஆனால் என் வாழ்நாளில் நான் வந்து 1000 செங்கல் தான் செய்ய முடியும் அப்படின்னும் போது அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா 9,000 செங்கல் செய்கிறார். இதுதான் அவருடைய உழைப்பு. என் வாழ்நாளே நான் 1000 செங்கல் தான் செய்ய முடியும், ஆனால் அவர் 9,000 செங்கல் செஞ்சுருக்கிறார். அந்த 1000 செங்கல் யார் தெரியுங்களா செய்ய வேண்டியது? மீதம் இருக்கின்ற அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரை பின்பற்றுகின்ற இளைஞர்கள், இவர்களிடம் இருக்குது. அதுதான் அவர் சொன்னார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேரை நான் கொண்டு வந்துட்டேன், நீ முன்னால் தட்டி கொண்டு போறியோ இல்லையா, அது பின்னால் தேலிடாதுன்னு சொல்கிற இடம் ஒன்று இருக்குது இல்லை, அதுதான் அது. அப்போ இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நான் வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா சாதியை கண்டுபிடித்த பிறகு, சாதியினுடைய ஒடுக்குமுறைக்கான வரலாற்றை ஆய்வு செய்ததுக்கப்புறம், அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய உரையாடலாக விவாதங்களாக மாறினதுக்கப்புறம், அதை எடுத்து வேலை செய்யறதுக்கான ஒரு இன்னொரு தலைமுறை ஜென்ரேஷன்ஸ் ஒர்க் இருக்குது இல்லை, அந்த ஒர்க் போகும்போது தலைவர்
காலம் முடிவடையுது. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் அது கொண்டு போயிருக்கணும்ல. புரட்சியாளர் அம்பேத்கரை போல அந்த வேலை திட்டங்கள் என்பது அவருக்கு இணையாக யாரும் செய்யலைன்றது ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த பெரும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இது வந்து ஒரு சுய விமர்சனம். இந்த விமர்சனம் அதுக்கப்புறம் அது என்னவா மாறுதுனாக்கா ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனாக, ஒரு அசம்பிளி எலெக்ஷனாக மாறுது. அதாவது வந்து என்னுடைய தத்துவங்கள் என்பது பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தணும், சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தணும் மொழியே, சட்டமன்றத்தினுடைய விதிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய தத்துவங்கள் மாறிச்சுனாக்கா என் தத்துவங்கள் காலப்போக்கில் அது என்னவாகிடும்னாக்கா நீர்த்து போயிடும், சரிவடைந்துடும். இப்போ அம்பேத்கரிசத்தை வளர்த்தெடுக்கலையோ அதற்கு பிறகு அம்பேத்கரை பற்றி பேசின மாதிரி அம்பேத்கருடைய வேலை திட்டத்தை எங்கள் தன் சொந்த மக்களிடம் கொண்டு போன இது வந்து குறைவு தான். அது நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய சுய விமர்சனத்தோடு சம்மந்தப்பட்டது. அது ஒரு குறைவு. இப்போ ஒரு காலனி பகுதிகள் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே ஒரு 2000 பேர் வசிக்கிறாங்கனாக்கா அங்கே ஒரு 100 பேர் தான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறான். அந்த 2000 பேரையும் அம்பேத்கரிஸ்டாக மாற்ற முடியும். 2000 பேர் அம்பேத்கரிஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த 100 பேர் அந்த காலனியை மாற்ற. ஆனால் 2000 பேர் கிட்ட அம்பேத்கர் போய் சேரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த இடம் நீ ஃபில் பண்ணலன்னா அங்கே தான் வந்து இன்னொருத்த வருவான். அந்த இடத்த நீ ஃபில் பண்ணலன்னா அங்கே தான் ஒருத்தர் வருவான். எப்படி அப்படின்னா, சமீபத்தில் நான் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விளம்பரம் படித்தேன். அந்த விளம்பரம் என்னன்னு போட்டிருந்தேன்னாக்கா, லோன் வாங்குறதுக்கான போதிய ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை, கடன் பெறுவதற்கான போதிய ஆதாரம் என்னிடம் இல்லை, ஆனால் கடன் பெறுவதற்கான நோக்கம் எங்களிடம் சரியாக இருந்தது, அதனால் இந்த வங்கி எங்களுக்கு கடன் தந்தது அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு ப்ரைவேட் பேங்க் போட்டிருக்குது இந்த விளம்பரத்தை. இதை நான் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு அரசு வங்கிக்கிட்ட போய் நான் இப்போ லோன் கேட்க போகிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் ஒரு தலித், நான் லோன் கேட்க போகிறேன்னு வச்சுக்கேன். லேண்ட் இல்லை, அப்புறம் அது இல்லை, இதில் உங்களுக்கு லோன் தர முடியாது போ அப்படின்ட்டான். படிக்க போறியா? அதில் போ, நீ படிக்க முடியாது போ அப்படின்ட்டான். அப்போது இதெல்லாம் எந்த அரசு வங்கிகள் என்ன மறுத்துச்சோ அதை ஒரு ப்ரைவேட் வங்கி என்ன பண்ணுதுன்னா தனக்கான லாபமாக மாற்றுது. அப்போ லாபம் அடையிறதுக்காக ஒரு முதலாளி ஒரு சமூகத்தை ஆனால் ஒரு சமூகம் பயன்படணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசு அதை சிந்திக்கணுமே வேணாவா? கண்டிப்பாக சிந்திக்கணும். அந்த அரசு சிந்திக்காதுன்னா அப்போ அந்த அரசு என்ன அரசு? அந்த அரசு சிந்திக்காதுன்னா அந்த இடத்த தான் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே தான் முதலாளி ஃபீல் பண்ணுவான். அங்கே தாங்க முதலாளி ஃபீல் பண்ணுவான். அங்கே தான் வந்து மதவாதி ஃபீல் பண்ணுவான். ஏன் தலித் மக்கள்கிட்ட பிஜேபி நெருங்கி வருது? தலித் மக்களினுடைய இவ்வளோ பெரிய துயரத்திற்கு, இவ்வளோ பெரிய ஒடுக்குமுறைக்கு, இவ்வளோ பெரிய இழிவுக்கு காரணம் யார்? பிஜேபி தானே. பிஜேபி கொண்டு இருக்கிற அரசியல் வேலை திட்டங்கள் தானே. அவங்களுடைய நோக்கம் என்ன? சாதி ஒழிக்கிறதா? பிஜேபியினுடைய நோக்கம் வந்து ஜாதி ஒழிக்கிறது. இந்தியாவில் ஜாதி ஒழிக்கிறதுக்கு வந்ததா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியாவில் ஜாதி ஒழிக்கிற நோக்கம் இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு இந்தியாவில் ஜாதி ஒழிக்கிற நோக்கம் இருக்குது. இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து தலித்துகள்கிட்ட வந்து ஜாதி முரண்பாடுகள் கிடையாது, என்ன மத சிறுபான்மையினர் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு இருக்குதா இல்லையா? இந்தியாவில் ஜாதி இருக்கணுன்றது வந்து பிஜேபியினோட நோக்கம் இல்லையா? ஜாதி ஒழிப்பை பற்றி எங்கேயாவது பிஜேபி பேசியிருக்குதா? இல்லை அதனுடைய நோக்கமாகவோ அது கடப்பாடாகவோ இருந்திருக்குதா? இல்லை. ஆனால் அந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறவங்க யார்? தலித்துகள் போகிறாங்க. ஏன் போகிறாங்க? அம்பேத்கரியவாதிகள் ஃபில் பண்ணாத இடத்தெல்லாம் மதவாதிகள் ஃபில் பண்ணுவாங்க, முதலாளிகள் ஃபில் பண்ணுவாங்க. இது நடக்கும். அப்போ தன் சொந்த மக்களுடைய கடைசி மக்கள் வரைக்கும் தன்னுடைய வேலை திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது அம்பேத்கரிய சிந்தனையாளர்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சவால். ஆனால் அம்பேத்கரியவாதிகள் அல்லது அம்பேத்கரிசம்னு பேசி நம்ம திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களையோ கம்யூனிஸ்டுகளையோ எதிர் துருவத்தில் நிறுத்திக்கிறதுக்கான செயல்பாடுகளும் இருக்குது. எங்களை எதிரியாக பார்த்துட்றாங்கன்னு அந்த பக்கம் இருந்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இது தவறான நோக்கம், போக்கு இது. அதாவதுன்னா, ஒரு பொது சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டாமல் ஒரு விடுதலை சக்தி என்பது முழுமை பெறாது. ஆனால் நீங்களே இப்போ குறிப்பிடும் பொழுது இப்போ இந்த அரசு யாருக்கான அரசு? திராவிட இயக்கங்கள் இதை செஞ்சுருக்கணும்ல. விமர்சனங்கள் என்பது வேறு, புறக்கணித்தல் என்பது வேறு. நீ நானும் ஒரு கருத்தோடு தத்துவத்தை கீழே இயங்குகிறோம். ஆனால் நமக்கு முன்னால் ஒரு எதிரி இருந்தான்ல, அவன் ஒரு கருத்தை உருவாக்கிறான், ஜாதி என்ற கருத்து. அந்த கருத்தோடு நீ என் கூட இயங்கும்போது தான் நான் உன்னை விமர்சிக்கிறேன். அதனால் உன் தத்துவத்தை நான் விமர்சிக்கலை. சாதியவாதிகளாகவே இந்தந்த கட்சிகளில் இருக்காங்க,
அல்லது சாதியவாதிகள் மேலே நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க, அல்லது சாதியவாதத்தை சரி அப்படின்னு கண்டுக்காம சகிச்சுக்கிறாங்க, அப்படியான விமர்சனங்கள் இருக்கே. இல்லை, அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அது அம்பேத்கரியவாதிகளா கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லை? அதை தாங்க நம்ம சொல்கிறோம். அதாவது பொது சமூகத்தில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டுவதன் மூலமாக தான் தலித்துகள் வந்து சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்க முடியும், தலித்துகள் அதிகாரம் பெற முடியும் என்றது மாற்ற முடியாத ஒரு விதி. ஆனால் பொது சக்தியில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இருக்குது இல்லையா, அந்த ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பை நாம் வந்து முதல்ல ஒரு வேதிவினையாக பேசிக்கிறோம், முதல்ல பொலிட்டிக்கலாக பேசிக்கிறோம். ஆனால் அந்த பண்புக்குள் வந்து ஒரு பிழை ஏற்படுது. அந்த பிழையை விமர்சனமாக பேசுகிறோம். அப்போது ஒரு பிழையை விமர்சனமாக பேசுவதும் ஒரு பண்பை வந்து நம்மளுடைய நேரடியான அரசியலாக மாற்றிக்கொள்வதும் என்பது வேறு. அப்போது பிழையை நீங்கள் வந்து நேரடியான அரசியல் முரண்பாடாக மாற்றிக்கிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகிடும்னாக்கா, இந்த வேலை திட்டம் ஒரு வெகுஜன சமூகத்தில் பொது சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்தியில் அணிதிரட்ட முடியாது போயிடும். அப்போ நம்ம தனிமைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போது 100 பேர் இருக்கிறோங்க இந்த சமூகத்தில், நான் 25 பேர் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர் ஒரு 20 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் ஒரு 22 பேர், இப்படி இருக்கிறோன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 22 இந்த 20 இந்த 20லாம் ஒன்று சேரணுன்ற தேவை இருக்குது. இது பிரிஞ்சு இருக்கிறதா வந்து இது ஜாதி முரண்பாடுகளை உருவாக்கணும் வரக்கூடிய மிகப்பெரிய ப்ரோக்ராம் அது. இப்போது இன்ன வரைக்கும் கேஸ்ட் இருந்துன்னு இருக்குதுல்ல, ஒரு ப்ரோக்ராமாக இருக்குதுல்ல, யாராவது கீ கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றினுக்கிறாங்களா? ஆனால் இன்ன வரைக்கும் ஜாதி இருக்குதுல்ல, அது யார் இயக்கிறது? இன்ன வரைக்கும் இருக்குது இல்லைங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு கோயில் கட்டிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு சிலை கட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு தொழுகை இடம் செய்கிறீங்க. ஆனால் அது டெய்லி மாலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தர் அதை செஞ்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். திடீர்னு யாருமே மாலை போடலை, அதுக்கப்புறமா அது பாழடைஞ்ச கட்டிடமாக மாறிடுச்சுன்னா அது யாரும் கண்டுக்கலன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கும் அப்புறம் ஜாதி என்ற ஒரு கட்டிடம் வந்து பாழடைந்த கட்டிடமாக மாறாமல் இன்னும் அது வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கப்படுகிறது என்றால் அது யாரால் புதுப்பிக்கப்படுது என்ற வரலாற்றை வந்து இந்த நிகழ்காலத்தில் நாம் வந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? அது வந்து ஆய்வா விமர்சனமா? அது ஆய்வு இல்லை, ஆய்வு. அப்போ தான் நம்மனா இங்கே தலித்துகள் நான் தலித்துகள் இருக்கிற ஜனநாயக சக்திகளை அணிதிரட்ட வேண்டியது இருக்குது. அந்த ஜனநாயக சக்திகளில் இடதுசாரிகள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, மனித உரிமையாளர்கள் இருக்கிறாங்க, பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா. இவங்களெல்லாம் நம்ம அணிதிரட்டணும். பிழை இருக்கும். இப்போது ஏன்னா அவர் குடிக்காரன். இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, அரசு என்பது வேறு, சமூகம் என்பது வேறு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சமூகத்தை பற்றி பேசுகிறேன். சமூகத்தில் இருக்கிற பிழையை அரசுக்கு எதிராக மாற்றக்கூடாது, அரசனுடைய பிழையெல்லாம் சமூகத்தினுடைய பிழையாக மாற்றக்கூடாது. இங்கே அதுதான் கோளாறு. இப்போ இங்கே பேசுறதுல என்னென்னா, ஒரு அரசு ஒரு பிழை செய்யுது, அதை நீங்கள் பெரியார் மேலே போடாதீங்கன்ற. ஓகே, பெரியார் அரசுக்கு ஒரு பிழை செய்கிறாங்க, அது ஒரு அரசு மேலே போடாதீங்கன்ற. போடாதீங்கன்னா அரசுன்னு நம்பாதீங்கன்ற. அது நீ ஒரு இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒரு குடிக்காரன், நான் வந்து ஒரு குடிக்காரன், ஆனால் நிறுத்திட்டேன், குடிக்கிறது நிறுத்திட்டேன். ஆனால் நான் குடியை நிறுத்திட்டேன், இப்போ என்கிட்ட போதை இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஆனால் ஒரு 50 வருடமாக நான் குடிச்சிருந்தேன்ல, அது என் உடலை வந்து சீரழிச்சிருக்குமா வச்சுருக்காத? கண்டிப்பாக அழிச்சிருக்கோம். ஜாதி ஒரு போதை, மதம் ஒரு போதை, இந்த சமூகத்தை அது சீரழிச்சிருக்குது. அப்போது அதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ் ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கான வேலைகள் இங்கே ரொம்ப முக்கியம். அது கல்வியோடும் ஒரு சமூகத்தை நாகரிகம் அடைய வைக்கும் மூலமாக நிகழ்மை ஒழிய ஒருபோதும் அது 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 முளைச்சி வருதில்ல, அப்போது அதை நீங்கள் கிள்ளிடாதீங்கன்ற. என்னுடைய பிரச்சனையை ஒட்டி எனக்கு துயரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போது மரண தண்டனைக்கு எதிராக நான் போராடுறேங்க, தூக்கில் இருந்த தவறுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ என் சமூகத்தை சார்ந்த ஒரு கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை வச்சா அதை நான் ஆதரிப்பேனா? ஆதரிக்க கூடாது இல்லை, கூடாது. அப்படி நான் ஆதரிக்காமல் இருந்தால் மட்டும்தான், அப்படி நான் ஆதரிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து யார்? சரியான தத்துவவாதி, சரியான கொள்கையோடு இருக்கீங்க. இங்கே ஏன் நல்லக்கண்ண ஐயா பெரிய ஆள் தோழர் நல்லக்கண்ண ஐயா இருக்கார் இல்லையா, ஏன் அவர் மிகப்பெரிய கொள்கைவாதினா, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், கம்யூனிஸ்ட், சமரசம் இல்லாத ஒரு மிகப்பெரிய போராளி. ஆனால் ஒரு சாதி கலவரத்தில் அவருடைய உறவினர்கள் கொல்லப்படுகிறார்கள். இருந்தும் அவருக்கு வந்து கொல்லப்பட்டவர்கள் மீது அவருக்கு கோபம் கிடையாது. இது ஒரு உண்மை. ஏன்னா தத்துவம் தான் தனக்கானது அப்படின்னு நம்புகிற ஒரு மனிதர். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, நான் பாதிக்கப்பட்டால் கூட சரி, நான் ஒரு தத்துவத்தை நான் எடுத்துட்டேன்னா அது என்னுடைய பொலிட்டிக்கல், ஏன்னா எனக்கு உனக்கு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது.
ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு 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 சிந்தனையாளர் வந்திருப்பார், ஒரு விடுதலை சிந்தனையாளர் வந்திருப்பார். ஒரு தலித் சமூகத்திலேருந்து நான் ஒரு விடுதலை சிந்தனையாளர் நான் வந்திருப்பேன். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அரசியல் உறவு இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இது இல்லையா? இது நான் வென்றெடுத்த ஒரு மிகப்பெரிய சக்தி. இதே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பார். அவரை விமர்சிப்பதன் மூலமாக இவரை நான் இழக்கக்கூடாது என்பது மிக முக்கியமானது. ரொம்ப இந்த சாதி ஒழிப்பு போராட்டம் தான் உலகத்தில் இருக்கிற மிக போராட்டங்களையும் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய போராட்டம். என்னன்னா அவரை விமர்சிச்சுட்டாவே இவர் கோவப்படுவாருன்னா இருங்க விமர்சிச்சார்னு கோவப்படக்கூடாது, அதுதான் சரி. ஆனால் இவரை கோபப்பட வச்சிருந்துருக்குது இல்லை, அது தோல்வின்ற. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதே மாதிரி மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஏன் சமூகத்தில் ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருன்னா தலித்து மொத்தம் ரவுடி பசங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லை. இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் வேலை திட்டம் இல்லாத உரையாடல்கள். இந்த உரையாடல்களை நீங்கள் லிபரேஷன்ஸ் கூட இணைக்காதீங்கன்ற நான் இதை கவலைப்படவே மாட்டேன். இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டாமல் இங்கே ஜாதி ஒழிக்க முடியாது. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்காமல் இங்கே இருக்கிற ஒரு ஜாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட மதவாத சக்திகளை எதிர்கொள்ள முடியாது. கார்ப்பரேட்டுகளை அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமாக இருக்கிற கார்ப்பரேட்டுகளை எதிர்க்க முடியாது. ஸோ அப்போ வேலை திட்டம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த சிக்கல் வராதுன்றீங்களா? வேலை திட்டம் சரியாக இருக்கும்போது தான் இந்த சிக்கல் இன்னும் தீவிரமாகிடும். ஏன்னா இந்த வேலை திட்டங்களை சூறையாடுறது தான் அவங்களுடைய வேலையை. ஓகே, வேலை திட்டத்தை குலைக்கிறதுக்காகவே இந்த சிக்கல் கொண்டு வருவாங்க. ஏங்க இங்கே ஜாதி அமைப்பு என்னங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம், ஒரு மொழி சார்ந்த ஒரு சமூகம். இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும், அது ஒரு மொழியாக அணித்திரண்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இது சீர்குலைக்கிறது. ஏன்னா இது மொழியாக இல்லைன்னு வச்சுக்க, இது ஒரு வர்க்கமாக அணித்திரடும். இது மொழியாக இல்லைன்னா இது வர்க்கமாக அணித்திரடும். அதை தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசுகிறார். தமிழ் தேசிய விடுதலை என்பது சாதி ஒழிந்த விடுதலைன்றார். நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழகத்தில் ஜாதியே கிடையாதுங்க. அப்போ பிரச்சனையே இருக்காது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குள்ள அப்போது சுரண்டு போகணும் முதலாளி தொழிலாளி பிரச்சனை இருக்குல்ல, வர்க்க திரட்சி ஒன்று இருக்கும் இல்லை, உருவாயிருக்கும்ல. அப்போ என்ன இருக்கணும்னா ஒரு ஜனநாயக சக்திகளாக எல்லாரையும் மாற்றுறது, ஜனநாயக சக்திக்கு எதிரான சக்திகளை புறக்கணிக்கிறது, அவர்களை வந்து ஒரு பொது சமூகத்துக்குள் உள்ள அணிதிரட்டாமல் நுழையாமல் பார்த்துக்கிறது, அவர்கள் ஒரு அரசாக மேலாதிக்கம் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கணும்னாக்கா சாதி ஒழிந்த ஒரு மொழி தேசியம் தேவைன்னு சொல்கிறார். அது உலகம் இந்தியா முழுவதும், அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் தேசியத்துக்கு இல்லை, சாதி ஒழிந்த ஒரு மொழி தேசியம் ரொம்ப முக்கியம். மொழி ரொம்ப அவசியம், அடிப்படையானது. அதுக்கப்புறம் அந்த மொழி தேசியத்துக்குள்ளே இருக்கிற பல்வேறு உறவுகள், அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், அப்போ நீங்கள் தமிழராக இருந்துட்டீங்கன்னாக்கா அப்போ இந்த தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கிற பிற மொழிக்காரர்கள், அந்த தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கிற பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்களாம் பார்த்துப்பீங்கன்னாக்கா அவர்களை மாற்றியமைப்பதற்கான ஒரு ஜனநாயக சக்திகளாக மாற்றுறதுக்கான வேலை நடக்கும் மொழிய அவர்களை வந்து தமிழ் தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக மாற்றுறதுன்னா இருக்குன்னா ஒரு சர்வாதிகார போக்கு உருவாக்கும். திரும்ப ஒரு சின்ன ஒரு ஹிட்லர் உருவாயிடுவாங்க. எதன் அடையாளம் கொண்டும் யாரும் அழிக்கப்படக்கூடாதுன்றதாங்க முக்கியம். எதன் அடையாளம் கொண்டும் யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாதுன்றதான் முக்கியம். எதன் அடையாளம் கொண்டும் யாரும் அகதிகளாக்கப்படக்கூடாதுன்றதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தமிழர்கள் மிகப்பெரிய பாடம் அது. பல லட்சம் தமிழர்கள் உலகத்தில் இதுவரை ஒரு துயரம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது, அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவான நினைவேந்தல் கூட்டங்கள், அதுக்கு கூட திருமாவளவன் அவர்கள் நம்ம கட்சிக்காரங்க போவேன்னா அங்கே போய் அங்கே வேற ஏதாவது அஜெண்டாவோட பேசிட போகிறாங்க, அது சிக்கலாகிடும். ஒரே பார்வையில் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே சிக்கல்கள் இருக்குன்னா நான் ஒரு நோயாளி, ஆனால் சண்டை போடணும்னு முடிவு என்னடா சண்டை போடுறேன் நீ அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாதுங்க. நான் சண்டை போட்ட முடிவே வந்து பலம்ங்க, அது ஒரு மிகப்பெரிய பலம். அதுவே ஒரு துணிச்சல், அது ஒரு துணிச்சல், ஒரு மிக வலுவான காரியம் அது. அதுதாங்க திருமாவளவன். ரஞ்சித் அல்லது அவருடைய தரப்பினர் விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சங்கத்தமிழர் ஒன்னியர் சார்பு அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு கடுமையான விமர்சனங்களை ரஞ்சித் மேலேயே, இயக்குனர் ரஞ்சித் மேலேயே வைக்கிற பார்வையெல்லாம் அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? அதனால் இது ஒரு தற்காலிகமான முரண்பாடு, கடுமையான முரண்பாடாக இல்லை. எப்பயுமே தற்காலிகமான முரண்பாடு தான் கடுமையான முரண்பாடு மாதிரி இருக்கும். பகை முரண்பாடு இருக்குது இல்லை, அது தெரியவே தெரியாது. என்ன நம்பிக்கையில் வர்றாரு ரோட்டுக்கு ஆம்ஸ்ட்ராங்? இந்த சமூகம் நம்மளை எதுவும் செய்யாதுன்ற நம்பிக்கையில் வர்றாரு. இந்த சமூகத்தை நம்புகிறார் அவர். ஆனால் சமூகம் என்ன செஞ்சிச்சு? ஒரு கொலை செய்யுது. அந்த பகை முரண்பாடு நம்மளுக்கு தெரியவே இல்லை பாருங்க. இந்த
இந்த மாதிரியான லீடர்ஸ் மர்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது அந்த சமூகத்துக்கு லாபம் இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மரணம் யாராருக்கெல்லாம் லாபம் இல்லை. வடசென்னை என்பது மிகப்பெரிய தொழில் நகரம். இது மிகப்பெரிய தொழில் நகரங்க. இது ஒரு எக்கனாமிக் ஜோன். நார்த் மெட்ராஸ்ன்றது சும்மாலாம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கோல்டு எத்தனை தலித்துகள் இருக்கும், தங்க வியாபாரத்தில் எத்தனை தலித்துகள் இருக்கிறாங்க, வைர வியாபாரத்தில் எத்தனை ஏன் எங்களெல்லாம் தான் நாங்களாம் தங்க வியாபாரம் பண்ணக்கூடாதா? யாரும் தடுத்தெல்லாம் வைக்கல. பொருளாதாரம் இருந்தால் யாரும் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா தரேன், நீங்கள் கோல்டு வியாபாரம் பண்ண முடியாதா? நீங்கள் பண்ணுங்களா பார்க்கலாம். நான் உங்களுக்கு 100 கோடி ரூபா தரேன். ஓகே, பண்ண முடியாதுங்க. Tour the Paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.